இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் 65 தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் கறியை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் தயிர் எல்லாம் சேர்த்து க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி 65க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு முதல்ல மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சேர்த்து கொஞ்சம் மல்லித்தூள், கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க, ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாங்க, லெமன் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கலந்தாச்சுங்க. இது கூட நம்ம நாட்டுக்கோழி கறியை சேர்த்துக்கலாம். மசாலா கூட நாட்டுக்கோழி நல்லா கலந்து வச்சாச்சுங்க. இதை நம்ம ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கறி மசாலாவோட 1/4 மணி நேரம் நல்லா ஊறி வந்துட்டுங்க. இதை நம்ம எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். கறி நல்லா வெந்துடுச்சுங்க. இதை நம்ம வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி 65 ரெடி ஆகிட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.